வெற்றி, எப்படியாவது நீயும் சக்தியும் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்கன்னு. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லபடியா நடத்தி காட்டுவோம்மா. டேய், நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு அம்மாக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் பையன் நீ மட்டும்தான். உன்னை நம்பிதாண்டா வெற்றி நான் இருக்கேன். அண்ணே, என்னண்ணே அம்மா இப்படி சொல்றாங்க? டேய் இல்லடா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம நான் வேற சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன்டா. இப்ப சக்தி இல்லைன்னு மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளவுதான். அண்ணே, அதான் அண்ணி இல்லைன்னு யாருக்கு எந்த சந்தேகம் வரல இல்ல, அப்புறம் என்ன? ஆனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அம்மா கிட்ட சொல்லிட்டே சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பியிருக்கலாமோன்னு தோணுதுடா. சக்திக்கு பதிலா வேற ஒருத்தைய நடிக்க வச்சு தப்பு பண்ணிட்டேன்டா. அண்ணே, நாம நல்லதுதான் பண்றோம். அம்மா என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொன்னாங்களா? நம்மளும் அதானே பண்ணிட்டு இருக்கோம். அண்ணே, இதுக்கெல்லாம் போய் நீ டென்ஷன் ஆகலாமாண்ணே? டேய், நான் டென்ஷன் ஆகுறது இதுக்கு மட்டும் இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அம்மா குளத்துல வடிக்கெல்லாம் விழல. அம்மா சொல்றது நிஜம்தான்டா. அம்மாவை கொல்றதுக்கு ஒரு குரூப் இறங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அம்மாவோட காலை இழுத்து கொல்ல பாத்திருக்கான். என்னன்னு சொல்ற? டேய், நான் இப்பதான்டா குளத்துல பார்த்தேன். உள்ள எவனோ ஒருத்தன் கையில கத்தியோட நீந்தி போயிட்டு இருந்தான்டா. ஐயோ, நிஜமாவா சொல்ற? டேய், சத்தியமா தான்டா. அவன் அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அம்மா தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, இந்த விஷயம் இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. அண்ணே, இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க. இதுவும் தெரிஞ்சதுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதுடா. சரியா? என்ன நடந்தாலும் நம்ம அம்மா கூடவே இருக்கணும்டா. ஒரு நொடி கூட அம்மாவை விட்டு அங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? நம்மள மீறி எப்படி அவனுங்க அம்மாவை அட்டாக் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அண்ணே, அது யாரு? எதுக்கு அம்மாவை கொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? அது கல்யாண தனைக்கு வந்திருக்காங்க. எனக்கு புரியல. தெரியலடா, வா தேடி பார்க்கலாம். அண்ணே, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ யார போய் தேடுவ? டேய், அம்மாவை கொல்ல வந்தவன் குளத்துல நீந்தி போனான்னு சொன்னான்ல, அவன் சாமியார் வேஷத்துல இருந்தான்டா. ஓ, இப்பதான் புரியுது. இதுக்குதான் அந்த சாமியார் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? ஆமாண்டா. இங்க பாரு, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ கொல்ல வந்தவன் சாமியார் வேஷத்துல இருக்கான்றதுதான். வா தேடுவோம், வா. டேய் திவ்யா, பாக்குற எல்லா சாமியார் மேலயும் எனக்கு சந்தேகம் வருதுடா. அண்ணே, இப்ப நீ பதட்டத்துல இருக்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா தேடுனே. டேய், அம்மா உயிருக்கு ஆபத்துடா. பாத்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? யாரா அவன்? சாமி, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. என்ன தம்பி தேடுறீங்க? மன்னிச்சிருங்க. சரிங்க தம்பி. நான் டேய், எந்திரா, எந்திரி. சாமி, கத்தி வச்சிருக்கியா? இல்ல சாமி. பொய் சொல்லாத. என்னங்க சாமி, சாமியார்கிட்ட எப்படி கத்தி இருக்கும்? என்ன சாமி பண்றீங்க? அண்ணா, என்னண்ணே பண்ற? டேய் இருடா. அதான் கத்தி இல்லைன்னு சொல்றல சாமி. அண்ணா அண்ணா, வானே போலாம். அம்மா அபிஷேகம் பண்ண போயிருக்காங்க. நம்ம அம்மா கூட இருந்தா வானே, வா. டேய், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப கவனமா இருந்துதான் காரியத்தை முடிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கக்கா. வாங்க.
அது மாலை எப்படி இருக்கு? என்னடா இது? அம்மா பார்த்து பார்த்து நான் தான் எடுத்து வச்சேன். அப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப இப்படி ஆயிடுச்சு. ச்சே, இந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமானதே மாலை தான். இது இப்படி வாடி போயிருந்தா இல்ல, எனக்கு ஏதோ இது சரியா படல. என்ன இது? ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? அது எப்படிமா மாலை அதுக்குள்ள வாடும்? ஏ மவனே, இது எல்லாத்தையும் பண்ணதே நான் தான்டா. நீங்க ஃபங்க்ஷன் நடத்திட்டே இருப்பீங்க, சக்தி அத்தைக்கு மாலை போட்டுட்டே இருப்பாளா? அத பாத்துட்டு இருக்கணுமா நானு? சரி விடுனே, கவலைப்படாத, நான் போய் மாலை வாங்கிட்டு வரேன். நீ வேற ஒரு மாலையை வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த மாலை எப்படி இவ்ளோ வாடி போச்சு? ஏய் சக்தி, நீ தானே இந்த ஃபங்க்ஷன் கார்டு வேலையெல்லாம் செய்யற, அப்புறம் எப்படி மாலை இப்படி ஆச்சு? ஏய், நீ எதுக்கு அவகிட்ட கேக்குற? நாம தானே முதல்ல வந்தோம், சக்தி அதுக்கப்புறமா தானே வந்தா. ஏதாவது வம்பு இழுக்கணும்னே அலையாத. ஏய் தெரியும், நீ போய் மாலை வாங்கிட்டு வாடா. போடா. ஏய் போங்கடா. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? டேய், முதல்ல மாலை வாடி இருந்தது, இப்ப தேங்காய் அழுகி இருக்கு. என்னடா இதெல்லாம்? அம்மா சொல்ற மாதிரி கிரகம் எதுவும் சரியில்லையோ? அண்ணே, ஒரு பேச்சுக்கு கிரகம் சரியில்லைன்னே வச்சுக்குவோம், அதுக்கு நாம என்னென்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருப்போம், அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதானே. இந்த நேரத்துல சக்தி வர எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன். அண்ணா என்னென்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க, விடுன அத. டேய் தள்ளுடா, தள்ளு. வெற்றி, எல்லாமே தப்பா நடக்குதே. உங்க வைஃப் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. உனக்காக நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. டேய், என்னடா இவ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கா. எல்லாம் நம்ம நேரண்ணே. டேய், அவ எங்க போயிர போறா, கூப்பிடுறா. அமுதா, டேய், அமுதா இல்லடா அம்மி. சத்தியம், நீ வாங்க 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 வாங்க. டேய், அம்மா எங்கடா? தெரியல, அம்மா அப்படியே போன் பேசிட்டு இப்பதான் அப்படியே தனியா போனாங்க. தனியா போனாங்களா? தனியா போயிட்டாங்க. ஆமாண்ணே. டேய், என்னடா நீங்க வேற? முன்னாடி சொல்லி அண்ணா, அண்ணா, அண்ணா. அமைதியா இருந்தியா? போய் இது என்ன கேள்வி புஷ்பா? நான் போய் சம்மந்தி அம்மா முன்னால நின்னா தானே அவங்களுக்கு மரியாதை. சரியா? அவங்களுக்கு மரியாதை, உனக்கு என்ன மரியாதைங்க? எனக்கு என்ன இப்ப மரியாதை குறைச்சல்? நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியாதியா? உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா உன் மரியாதைக்கு ஒரு சின்ன கலங்கம் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை பத்தி எல்லாத்தையுமே யோசிக்கிறேன். என்ன சொல்ற நீ? யோ, சம்மந்தியா போய் நிக்கிறேன்னு சொல்றல, என்ன தனியா போய் நிப்பியா? அதான் இங்க மீனாட்சி வர்றல்ல. ஏயா, உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அவ்வளவு தூரம் உன்னை காரி துப்பி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருக்கா. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வருது? தப்பா எடுத்துக்காத. ஆம்பளைன்னா ரோஷம் வேணும். நியாயமா அவ என்ன பண்ணிருக்கணும்? இங்க வந்து உன் முன்னாடி நின்னு என் கூட நீங்களும் வாங்கன்னு உன்னை கூப்பிட்டு போயிருக்கணுமா வேணாமா? அத செஞ்சாளா? செய்யல. ஆனா நீ என்ன பண்ணுவ? அங்க போய் அசிங்கமே இல்லாம நிப்ப. நல்லா உரைகிற மாதிரி கேளுக்கா. சும்மா எப்ப பாரு மீனாட்சி மீனாட்சி நிக்கிட்டு. அந்த அம்மா இந்த ஆளை மதிக்கிறதே கிடையாதுல்ல. இவர்தான் அப்படியே அந்த அம்மா பின்னாடியே போய் சுத்திக்கிட்டு இருக்காரு, வெக்கமே இல்லாம. சரியா? வேணும்னா ஒண்ணு பண்ணு, அந்த மீனாட்சி வந்து உன்னை கூப்பிடட்டும், அதுக்கப்புறமா நிப்போம்.
ஆனா அவ கூப்பிடாம நீ போவே கூடாது. இல்லன்னா உன்னை ஒத்துக்கோ, நான் மானம் கெட்டுதான் அங்க போறேன்னு. நான் அப்புறம் எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன். ஆமா. என்ன மனுஷனோ தெரியல. சோஷமே இல்ல. மாமா வேற யாருக்காக சொல்லுது? உனக்காக தானே மாமா சொல்லுது. போ போய் உட்காரு மாமா. மாமா போ மாமா. சங்கிலி அவரு வரமாட்டாரு. யோ ரொம்ப யோசிக்காதயா, நீ போறதா இருந்தா போ. அன்னைக்கு நீ அசிங்கப்படும் போது நான் மட்டும் தான் பார்த்தேன். இன்னைக்கு நீ போனா அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த மீனாட்சி உன்னை அசிங்கமா கேப்பா. உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு அவ கேப்பா. என்னையா அங்க ஊரே ஒன்னதான் பாக்கும். உனக்கு அசிங்கமா இருக்காதா? விடியா, எனக்கு என்ன, நீ போயிட்டு வா. டேய் இனிமே நமக்கு என்ன, அவர் போறதுன்னா போய் தொலையட்டும். இந்த மனுஷனுக்காக சொன்னா நம்ம மேலேயே வந்து கோவப்படுவாரு. ஒரு வார்த்தையும் வேணாம். போய் உட்காரு. எவ்வளவு நேரம் தான் முக்காட போட்டுக்கிட்டே நிக்கிறது? அதான் 5 நிமிஷம் காத்து வாங்கலான்னு வந்தேன். இது காத்து வாங்க வந்தியா? டேய் உன் யாராவது பாத்திரக்கு தர போறாங்க. என்னடா இவ? என் முகத்தை உன்னை தவிர யாரும் பாத்திர கூடாதுன்னு நீ உரிமையா பேசுற பத்தியா பாவா? சாலஸ்டா இந்த. இங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன். நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். சும்மா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். బావా బావా ఏమి అయింది బావా? ఏమి ప్రాబ్లం చెప్పండి బావా. அம்மா கூப்பிடுறாங்க, வா. ஆடா நம்ம போவோம். బావా அந்த சத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லு. என்ன நீ பேசிட்டு இருக்க? கோவிலுக்கு வந்துட்டு மேல சத்தத்தை பாட்டு, உரிமை சத்தத்தை பாட்டுனா என்ன அர்த்தம்? ஐயோ பாவா நிப்பாட்ட சொல்லு பாவா. டேய் என்னடா விளையாடுறாள அவ? ஏய் அண்ணே என்ன பண்ற? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? தெரியல என்ன. ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? நானும் உன் கூட சேர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டா நான் என்னன்னே சொல்லுவேன். ஏய் 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 நிப்பாட்டு, என்ன பண்ற நீ? ஐயோ என்ன பண்றான் இந்த வெற்றி? சக்தியை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அத்தை நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னடா இவ? ஏய் 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 என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா? டேய் நீ தானே இவளை கூட்டிட்டு வந்த, எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற. இந்த சத்தம்லாம் பிடிக்காதான்டா சொன்னான். ஆனா இப்படி ஆடுவான்னு சத்தியமா தெரியாதுடா. போடா பைத்தியம். டேய் போங்கடா, போய் நிப்பாட்டுங்கடா. ஐயம்மா நீ பயப்படுறாங்க போல. ஏய் உன்னதான். ஏய் அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே கேக்குதா இல்லையா? நிப்பாட்டுங்க. யா ஏய் அமுதா லட்சி அண்ணி. ஏய் ஏய் நிப்பாட்டு, தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டு. எங்க போயிருந்த வெற்றி? இல்லம்மா இங்கதாம்மா இருந்தோம். சும்மா சொல்றான் அத்தை. 24 மணி நேரமும் அந்த சக்தி கூட என்னதான் பேசுவானோ. இப்ப கூட இவங்க 2 பேரும் தனியா தான் போய் பேசிட்டு இருந்தாங்க. ஏய் அவன் பொண்டாட்டி கூட அவன் பேசிட்டு இருக்கான், உனக்கு என்ன வந்துச்சு? பேசட்டும், யார் வேண்டான்னா. ஆனா இங்க இவ்ளோ வேலை இருக்குல்ல. அத்தை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத்தை, நான் செய்யறேன். நீதான் விளக்கேத்தணுமா? சீக்கிரம் விளக்கேத்து. சரண்யா பூஜா ஒரு நிமிஷம் வாங்க. அந்த மாவேல எல்லாம் கொஞ்சம் கட்டணும். இவ விளக்கேத்துறதுக்குள்ள கட்டிட்டு வந்துடலாம். இருங்க வந்துடுறேன்.
ஏய் என்ன பாத்துட்டு இருக்க? அம்மா உன்னதான் சொன்னாங்க, போய் விளக்கேத்து போ. என்ன கண்டிஷன் மறந்துட்டியா? என்ன கண்டிஷன்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு. என்ன போய் விளக்கேத்துனா? டேய் என்னடா இது புது கண்டிஷனா இருக்கு? புது கண்டிஷன்லாம் இல்லண்ணே, எல்லாம் பழைய கண்டிஷன் தான். டேய் சொல்ல மாட்டியா? ஐயோ, சொன்ன மட்டும் என்ன செஞ்சிருக்க போற? ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டேல. ஏதாவது சொல்லி சமாளினே. டேய் இப்ப திடீர்னு வந்து கடவுள் நம்பிக்கையில விளக்கேத்த மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? ஏய் நீ என்ன நிஜமா விளக்கேத்த போற? சும்மா நடிக்க தானே போற? ஏத்து. நடிப்புனாலும் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ இப்படி எல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு விளக்கேத்து. முடியாது முடியாது முடியாது. சக்தி இருங்கப்பா, கூட்டிட்டு வரேன். அண்ணன் போயிட்டாரா? வாடா. ஏய் நில்லு. ஏய். ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு மாவிளக்கு ஏத்துனா ரொம்ப நல்லது. அப்படியே உன் கையாலேயே மாவிளக்கு ஏத்திடுமா. சக்தி வந்து விளக்கேத்து. வெற்றி ஏத்தவா? ஏத்து. 2 வேணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஒன்னா ஏத்தக்கூடாது, 2 ஏத்து. ஐயோ நேரங்காலம் தெரியாம டபுள் மீனிங்ல வேற பேசுறாளே இவ. அங்கனாங்கியம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. தம்பி வணக்கம். வாங்க. வணக்கம்மா. நீங்க இவ்வளவு லேட்டா வரலாமா? சீக்கிரம் வர சொன்னேனே. கொஞ்சம் வேலைம்மா, அதான். ஏய் மாவிளக்கு ஏத்துற மாதிரி பசைய சொன்னா என்ன இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்க? சக்தி தோசை மாவுன்னு நினைச்சிட்டா போல இருக்குத்த. இல்ல சக்தி? என்னடி இது? இத கூட உனக்கு தெரியாதா? இல்ல நான் கரெக்டா தான் ஊத்துனேன். எப்படி இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னே தெரியல. சரி, கோவப்படாத. கை தவறி கொட்டியிருக்கோம், வேற பண்ணிக்கலாம். சக்திமா போய் கை கழுவிட்டு வா போ. நீங்க என்னங்க மாவிளக்கு ஏத்துறதுக்காக மாவு பசைய ஆரம்பிச்சா அந்த மாவுலயே தான் ஏத்தணும், வேற எல்லாம் மாத்தக்கூடாது. இவ்ளோ தண்ணியா இருக்கே, இதுல ஏத்த சொன்னா என்னமா அர்த்தம்? ஊத்தும் போதே கவனமா ஊத்தி இருக்கணும். சக்தி கவனம்லாம் இப்ப இங்க இல்லவே இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. இவ்வளவு வேற ஒருத்தி. என்னடா வெற்றி இது? ஒவ்வொன்னுத்திலயும் பிரச்சனைனா என்னடா பண்றது? அம்மா இருங்கம்மா. இப்ப என்ன இதுலயே விளக்கேத்தணும், அவ்வளவுதானே? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அவரு டேய் அக்கா, ரங்கநாயகி இப்ப ஓமகுண்டத்தை சுத்தி வருவா. அவ சுத்தி வரும்போது அவளை கொன்னுடு. சரிக்கா. அவ ஓமகுண்டத்தை சுத்தி வரும்போது நீ அவளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பக்கத்துல போ. நீ சாமியார் வேஷத்துல இருக்கிறதுனால யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவளை ஈஸியா கொன்றலாம். சரிக்கா. இந்தாங்கப்பா, பாத்து மெதுவா. டேய் முக்காடும் கண்ணாடியும் போட்டு எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? என்னால மூச்சு கூட விட முடியல. 5 நிமிஷத்துல வந்துடுறீரு. அதெல்லாம் போக கூடாது, இங்கே இரு. இப்ப போக்க விடுறியா? நடிக்க கூட்டிட்டு வந்து நீ தானே எல்லார்கிட்ட சொல்லிடுவா. சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு. போ சீக்கிரம் வந்துரு.
சாமி? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. போடுறா அவனை. புடவை தீ பிடிச்சது நல்ல சகுனம் இல்ல. இப்ப சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போறது. வாங்க எல்லாரும் போய் சாமி சேவிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, வாங்க போலாம். போலாம். மீனாட்சி அக்கா, வாமா. மீனாட்சி அக்கா, டைம் ஆயிடுச்சு. கோயில் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சாக்கா? எப்பவோ ரெடி பண்ணிட்டேம்மா. சரிக்கா. ஒரு நிமிஷம் இரு, எடுத்து தரேன். புடிமா புடி. பார்த்து வெயிட்டா இருக்கு. கொடுங்க. விடுங்க, பத்திரம். நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனா என் பொண்ணுங்களோடய போயிருப்பேன். இப்ப தனியா தான் போகணும். சாரி மீனாட்சி அக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிம்மா, நீ இதை பார்த்து எடுத்துட்டு போ. சரிக்கா. ஐயோ, போற அவசரத்துல சம்மந்திக்கு வச்சு கொடுக்க வேண்டிய புடவைய மறந்து வச்சுட்டு போயிருக்காளுங்க. என்ன இது? தலை சுத்துதே. உள்ள கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். என்ன ஆச்சு எனக்கு திடீர்னு? நல்லா தானே இருந்தேன். வாங்க வாங்கம்மா, வாங்க. இன்னைக்கு பரமேஸ்வரன் பார்வதிக்கு திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே புண்ணியம். எல்லாரும் பார்வதி பரமேஸ்வரால நல்லா சேவிச்சுங்கோ. பகவான் நல்லபடியா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த கல்யாணத்தோட விசேஷம் என்னன்னா, நீங்க மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ பகவான் அதை நிச்சயம் நடத்தி வைப்பார். எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. எல்லாரும் கை கூப்பி நன்னா வேண்டிக்குங்கோ. சாம்ப பரமேஸ்வராய நமஹ, நம சோமாய ருத்ராய நமஸ்தே. பாவா, நான் மனசுல என்ன நினைச்சுக்க போறேன் தெரியுமா பாவா? ஏய், பேசாம வாயை மூடிட்டு இரு. நீ இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா நான் போயிடுவேன் பாத்துக்கோ. ஏய், இப்பதானே பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்ப கிண்டலா பேசிக்கிட்டே இருக்க.
அறிவு இருக்கா உனக்கு? என்ன திட்டிக்கிட்டே இருக்கல்ல, நான் போறேன் போ. நான் இல்லனாதான் யாரும் உனக்கு புரியும். அப்ப நீயே என்ன தேடி வருவ, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அண்ணே போனு. அண்ணே முக்காட வந்துருச்சுண்ணே. போய் சமாளின. ஏய், என்ன தொண பேசிட்டு? சாமியை கும்பிடுங்க. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அப்படியே கண்ணியம் பண்ணுங்கடா டேய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் மூஞ்சி மற மற, சீக்கிரம். அத்தை, அங்க பாருங்க அத்தை, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வெற்றி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வந்து சாமி கும்பிடு. சரிம்மா, இதோ வரேன், இதோ வரேன். சீக்கிரம் முகத்தை மற. வா. சாமி கும்பிடுங்க. இந்த பக்கம் இங்கதானே வந்தானுங்க. நீ இங்கதான் இருக்கியா பாவா? அரைஞ்சன் அறிவு இருக்கா உனக்கு? ஓ, சிரிக்காத, கடுப்பாகுது. ஏன் பாவா எல்லாத்துக்கும் கோவப்படுற? ஏய், இத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஏய், எங்க யாருமே காணோம்? இல்ல பாவா, இங்கதான் இருந்தாங்க. ஏய், இப்ப இல்லையே. சரி, உனக்கு ஆள் ஞாபகத்தில் இருக்கா? பார்த்தா சொல்லிடுவியா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாவா. அந்த முகத்தை நான் மறக்கவே மாட்டேன். சரி, அப்ப கோயில் பின்னாடி வழியா தான் போயிருப்பாங்க. நம்ம அங்க போய் தேடலாம், வா. நான் தான் உன்னை போ சொல்றேன்ல, போ பாவா, போ சொல்றேன்ல. இவங்க நான் பாவான்னு சொன்னேன். இவங்களா? ஆமா பாவா, நான் சொன்னேனே, அம்மாவை கொல்ல போறது இவங்க தான். வராதன்னு சொல்றேன். டேய், திருக்கல்யாணம் நடக்கும்போது எங்கடா போன? வந்தீங்க, நில்லு, வா.
பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் திருமாங்கல்யத்தை வணங்கிக்கோங்க. வெற்றி, திடீர்னு எங்கடா போயிடுற? எங்கேயும் போலாமா, இங்கதாமா இருந்தேன். திருக்கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி நம்ம ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடியணும். சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சூப்பரா பண்ணிக்கலாம். வெற்றி, என்னடா இது? டேய், என்னடா ரத்தம் வந்திருக்கு? என்ன வெற்றி? அவனுங்க கூட சண்டை போடும்போது காயம் பட்டிருக்க போல, நான் இதை கவனிக்கவே இல்லையே. உன்னதாண்டா கேக்குறேன், என்ன? அம்மா, அது வந்து அந்த வெற்றி, என்னடா இன்னைக்கு வெள்ளி விழாடா? ரத்த காயம் எதுவும் படக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? இல்லம்மா, ஏதோ கம்பியில தெரியாம கிழிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. அம்மா, இது சின்ன காயம்தாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லடா, எனக்கு என்னமோ அபசகுனமாவே நடக்கிற மாதிரியே இருக்குடா. அம்மா, இனிமே நமக்கு அபசகுணம் எதுவும் கிடையாதுமா. நமக்கு வந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நான் சொல்றேன்லம்மா, இனிமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நீ சொல்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்குடா. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா, என்ன நம்புங்க. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? சரி போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மருந்து போடு. அவன் இங்கே வந்துட்டான்டா. பாத்தியா? வா வா, அவனை கவனிச்சாதான் எனக்கு சரியா வரும். பாத்தியா? பார்த்தேன். உனக்கு இருக்குடா இன்னைக்கு. வா போலாம். ஆளை காணோம். எஸ்கேப் ஆயிட்டான்ல? அவன் தப்பிச்சிட்டான்டா. வெயிட் பண்ணு, இவனுக்கு நான் ஒரு ஐட்டத்தை வச்சு. இவன் சிக்க மாட்டான் போல இருக்கே. என்னடா இது? லேசா தொட்டு பாறேன். கொல்ல பாக்குறியா நீ? காக்கடிக்குதா? இதுக்குடா வச்ச? அவனுக்கு அடிக்கணும்டா. ஓ, சொல்ல குட்டி. சாவட்டம் இன்னைக்கு. வரட்டும்.
உங்களுக்கு இருக்கு என்னையா ஏமாத்துறீங்க? முக்காட இழுத்து பிடிச்சு கையெல்லாம் வலிக்குது பாவா. ஏய், யாரு கண்ணையும் படாம சீக்கிரம் போயிட்டு வா. என்னடா ஏன் அனுப்பிச்சு விட்ட? ஷபாடா, இந்த புகையில நிக்க முடியலப்பா. ஃபங்க்ஷன் முடிஞ்சா போதும், வெட்ட வெளியில உட்காந்து சீட் ஆடணும்பா. அப்பதான் மனசு நிம்மதி ஆகும். பாவி வெற்றி, என்னை விட பெரிய கேடியா இருக்கேடா. எவ்வளோ பெரிய பிளான எவ்வளோ அசால்ட்டா பண்ணிட்ட. எங்க அத்தனை பெரிய முட்டாளாக்கிட்டு நீ எல்லார்கிட்டயும் நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கியா? பசமா மாட்டின. ஏய் நில்லு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், இப்ப பேச போறியா இல்லையா? ஏய், ஏதாவது வாய் திறந்து பேசுடி. ஊம குசும்பு மாதிரியே பேசாம இருந்துட்டு அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ஏய், நான் எங்க வேணாலும் நிப்பேன், அது ஏன் இஷ்டம். அதை கேட்க நீ யாரு? இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த கொல்ல உடைச்சிருவேன். தலை. எல்லார்கிட்டயும் சக்தி மாதிரியே பேசி ஏமாத்தின மாதிரி என்கிட்டயும் பேசி ஏமாத்தலான்னு பாக்குறியா? உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இத உடனே அத்தை கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல இந்த வெற்றி ஏன் இப்படி பண்ணாங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப சக்தி எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்கும் சக்திக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே அப்பா அடிக்கணும். டேய் வெற்றி, இரு, நான் வரேன். சரிக்கா, குடு குடு. பாத்தியாடா கொழுப்ப? சாகரப்ப கூட கைய விட மாட்டேங்கிறா. இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா நல்லா விரிச்சு விடுக்கா, கட்ட வரல புடிச்சு இழுத்து வையு. டேய், கிட்டத்தட்ட செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. மீனாட்சி, காதல கூட விழல பாத்தியா? ஆனா கை நோட்டு போடுறதுக்கு மட்டும் விடுறல பாத்தியா? அக்கா, மீனாட்சி அக்கா பயங்கரமான ஆளு. இந்த வாட்டி நானோ இல்ல இவ்வளோன்னு போத்துடுறேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அக்கா நான் பிடிக்கிறேன், நீ வா. சிஞ்சி கைக்கா விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எப்படி எடுக்கிறேன்னு பாரு. என்னக்கா கைய பிரிக்கவே முடியலையே? இவ்வளவு நேரம் நானும் இதானே சொன்னேன். இந்த மெஸ்ஸி மேல அப்படியே வெறி இவளுக்கு. அதான் சக்திகா வந்திருப்பாளா? அன்னைக்கே சொன்னால, என்னைக்கு இந்த மெஸ்ஸி என்னை விட்டு போகுதோ அன்னைக்கு என் உயிர் போயிடும்னு. அதான்
உசுர அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இது சரி வராது. அத குடுறா. இந்தாக்கா. மீனாட்சி, நீ யார் கையெழுத்து போட்டா நல்லதுன்னு நினைச்சேன். என்னைக்கு நடந்திருக்காது? எல்லாத்தையும் நானாதான் பண்ண வேண்டியிருக்கு. போகும்போதாவது நிம்மதியா போயிருந்திருக்கலாம்ல. வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிரு.